Hello children, welcome back to my channel. இப்போ இந்த series of videosல வந்துட்டு நான் chapter wise revision பண்ண போறேன். So அந்த chapter ஒவ்வொரு chapter எடுத்து அந்த chapterல இருக்கக்கூடிய important formula அந்த formula base பண்ணி என்னென்ன problems வரலாம் அப்படின்றது ஒவ்வொரு chapter wise. It is going to be a short video so that இது ஒரு cheat sheet மாதிரி நீங்க கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல என்னெல்லாம் important formulas வரும், அந்த ஃபார்முலா வந்து அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோஸை நான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வித் மேத்தமேட்டிக்ஸ், தட் இஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன். ரிலேஷன்றது என்னது? A relation R from a non-empty set A to a non-empty set B is a subset of A cross B or A by B அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு செட் வந்து அதாவது ஒரு ரிலேஷன் அப்படின்றது என்ன சொல்லலாம்னா நான் எம்டி செட், அதாவது அதுல ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஓகே, செட் ஏன்னு வச்சுக்கலாம், டு செட் பி. செட் ஏ டு செட் பி ஹவு இட் இஸ் ரிலேட்டட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்றது வந்து இது ரெண்டுத்தோட சப்செட்டா இருக்கும். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ரிலேட்டட்னா இது எப்படி இருக்கும்னா இட் இஸ் நவ் கோயிங் டு பி அ சப்செட் ஆஃப் ஏ பை பி அப்படி சொல்லலாம். அது ஏ பை பின்றது இந்த கார்டினல் நம்பர்ஸ் ஆஃப் த செட் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சோம் இல்லையா, அதுதான் அந்த ரிலேஷன் வந்து இட் வில் பி அ சப்செட் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் அஸ் டேக் ஏ டு பி ஈக்குவல் டு 1, 2, 3 and B வந்து x, y அப்படின்றது வச்சுக்கோங்க. அப்போ A by B or A cross B அப்படின்றது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றது that is now going to be equal to, இது எப்படி எழுதலாம் நம்ம? It is now going to be 1, x 1, y 2, x 2, y 3, x 3, y. இதுதான் நம்ம a by b அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சப்போஸ் இதை வச்சு எப்படி நம்ம ரிலேஷன்றதை கொண்டு வருது? இப்போ நம்ம அந்த டெஃபினிஷன் படி என்ன சொல்லியிருந்தாங்க, a to b a or b, அதாவது a is related to b னா that should be a subset of a by b அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ல வந்து இப்போ a and b are two sets such that set a to b is related, that should be a subset of a by b. இதுதான் வந்து ரிலேஷன்றது டெஃபினிஷன், ரிலேஷனோட டெஃபினிஷன். சரி, இப்போ இன்னொரு செட்டை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்களேன். இப்போ இந்த ஓகே இந்த செட்டை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ சப்போஸ் a வந்து இஸ் கிவன் பை 1, 2, 3 கொடுத்துருக்காங்க, இது x, y கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ரிலேஷன் 1x 1y 2x 2y கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது? இட் இஸ் நவ் கோயிங் டு பி சே ஃபார் எக்ஸாம்பிள் 1, x 1, y 2, x 2, y. இது பார்த்தீங்கன்னா it is going to be a subset of, so this is a or b அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா this is now going to be a subset of a to b இல்லையா? subset of a cross b. so this is now going to be a relation. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் சே இதுல வந்து டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சப்போஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா a is equal to 1, 3, 5, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. b வந்து is given by 2, 4, 6. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், இது செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், b வந்து செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். 2, 4, 6, 8, 10 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் a or b அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா a is related to b வந்து is given by 1, 8 3, 6 1, 8 3, 6 5, 2 and 1, 4 is a relation from a to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. r is equal to where a is related to b such that r is equal to 1, 8 3, 6 5, 2 1, 4 அப்படி கொடுத்துருக்காங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா இதில் 1, 3, 5 இது மூணு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டொமைன் ஆஃப் ஆர். ஓகே, இந்த 1, 3, 5 இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் டொமைன் ஆஃப் ஆர். ஸோ டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்றது இந்த அதர் வேர்ட்ஸ் நீங்கள் நம்ம XY கோஆர்டினேட்ஸ் எடுக்கிறச்சு அதில் எக்ஸ் கோஆர்டினேட் எல்லாம் நம்ம டொமைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸ் சப்போஸ் நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம வந்து ஆர்டினேட்ஸ் அண்ட் ஆப்சஸ் எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் வந்து டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏன்னா 1 இஸ் ரிப்பீட்டட் இல்லையா, அதனால 1, 3, 5. சரியா, இது வந்து டொமைன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்றது வந்து என்னன்னா, வாட் இஸ் அ ரேஞ்ச், அதாவது இந்த ரிலேஷன்ல வந்துட்டு எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த 8, 6, 2, 4 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கோடொமைன். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் தி கோடொமைன். கோடொமைன் ஆஃப் ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ y கோஆர்டினேட்னு சொல்லலாம். ஸோ 2, 4, 6, 8 இது வந்து கோடொமைன். ஓகேவா, ஸோ இதில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 2லேருந்து 8 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ த ரேஞ்ச் இஸ் நவ் கோயிங் டு பி 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் வில் பி த சேம். ஓகே, ஸோ ஐ கேன் சே ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் R is equal to the same as 2, 4, 6, 8. சரியா, ஸோ இதுதான் வந்து ஒரு ரிலேஷனுக்கான ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம். அதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆல்ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஓகே, நவ் லெட்ஸ் see reflexive. A relation R in a set A is called reflexive if A comma A belongs to R for every A belongs to A. Symmetric if A comma B belongs to R, then B comma A belongs to R. Transitive if A comma B belongs to R and B comma C belongs to R, then A comma C belongs to R. இது மூணு ரிலேஷனும், இந்த மூணு ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா then we say it is an equivalence relation அப்படின்னு சொல்றோம். R is an equivalence relation if it is reflexive, symmetric and transitive. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Show that the relation R on the set A equals X belongs to Z such that 0 lesser than equal to X lesser than equal to 12 is given by R is equal to A comma B such that modulus of A minus B is a multiple of 4 is an equivalence relation. Find the set of elements related to 1. Okay, இது equivalence relation prove பண்ணோம் and set of all elements related to 1 அப்படின்றது என்னன்றதோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, let's quickly solve this. இப்போ R is equal to A comma B such that modulus of A minus B is a multiple of 4 னு கொடுத்திருக்காங்க. is a multiple of 4. Okay, இங்க A, B, A comma B belongs to A னு கொடுத்திருக்காங்க, where A is now going to be equal to, which is nothing but 0 lesser than equal to X lesser than equal to 12. அப்படின்னா that will be equal to 0. ஏன்னா lesser than equal to னு கொடுத்திருக்காங்க இல்லையா, X lesser than equal to 0ன்றதுனால 0 included. So 0, 1, 2, 3 and so on till 12 ன்னு சொல்லலாம். 12 is also included. ஓகேவா, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவிட்டிக்கு வந்து என்ன கொடுத்திருந்தாங்க, A comma A வந்து if A is related to A அப்படின்னா it is reflexive அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ A minus B is a relation இல்லையா, அப்ப A minus A அப்படின்னு எடுத்தீங்கன்னா 0 வரும் இல்லையா, 0 belongs to set இல்லையா, 0 belongs to set, so 0 belongs to A. Therefore it is all 0 is a multiple of all numbers இல்லையா, so it is a multiple of 4. சரியா, so therefore A comma A belongs to R அப்படின்னா it is reflexive. Alright, இது reflexive. It is reflexive. So first condition prove பண்ணியாச்சு. Next வந்து symmetry. Symmetryக்கு வந்து A comma B belongs to R னு வச்சுக்கோங்க. Okay, belongs to R. அப்போ suppose
modulus of a minus b is a multiple of 4 னு கொடுத்திருக்காங்க. So let us now say இப்போ let us say that it is now going to be, அதாவது அவங்க கொடுத்திருக்கிறது is a multiple of 4 னு கொடுத்திருக்கிறதுனால 4m னு எடுத்துக்கலாம். It is equal to 4m னு எடுத்துக்கலாம். இப்போ some where m belongs to any natural numbers. Okay, m belongs to any natural numbers. Okay, all right. இப்போ modulus of இப்போ symmetric relation என்னது a comma b and b comma a ரெண்டு வந்து they should be in that particular, they should be related and that should belong to the relation அர்த்தம் இல்லையா. அப்போ a minus b னா அப்போ modulus of b minus a will also be equal to 4m னு எடுத்துக்கலாம் இல்லையா. So therefore if you can see that it is now going to be a comma b and b comma a both belong to the relation இல்லையா. அப்போ so therefore so b comma a also belongs to the relation. Okay, so therefore r is symmetric அப்படினு சொல்லலாம். Okay, therefore r is symmetric. Okay, symmetric. நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். Say for example இப்போ நம்ம வந்து let us take இப்போ வந்து இதுல எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். So 1 minus 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா or 2 and 4 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 and 4 நாக்கா 2 minus 4 is 2. Modulus function, modulusன்றதுனால 2 minus 4 is 2. Minus 2 நால modulusன்றச்சே 2 ஆயிடும். And 4 minus 2 is also 2. Alright, so they are, I am sorry children, இப்போ இது எடுத்துக்கிறீங்க any two members இல்லையா. ஆல்ரைட், நம்ம வந்து இது இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம், அதாவது 0 1 2 3 4 இல்லையா, இதுல எது வேணா எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 12னாக்கா மல்டிபிள் ஆஃப் 4ன்றச்சு என்னெல்லாம் வரலாம், 4 8. ஸோ வாட் ஆர் த மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த கொடுத்துருக்கிற இதுல வந்து நீங்க என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னாக்கா 4, so 4 8 and 12, right? 4 8 and 12. So 4 minus 8 is 4. Yeah, modulus of 4. Appa it is a multiple of 4. Yeah, it is a multiple of 4. Okay, multiple of 4. Adhe madri 8 minus 4 eduthinalum that is also a multiple of 4. Illaya. So therefore 4 comma 8 and 8 comma 4 is now going to be in the relation. Illaya. So it belongs to that relation. Therefore it is symmetric அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். மூணாவது transitivity. Transitivity-க்கு வந்து பாத்தீங்கன்னா now you can take transitivity-னா என்ன சொல்லிருக்காங்க, a comma b, let a comma b belong to r and b comma c belong to r. Okay, b comma c belong to r. அப்போ இது வந்து என்ன வரும், அப்போ modulus of a minus b is multiple of 4. அதே மாதிரி modulus of b minus c is equal to 4m. So therefore 4m அத 4m ன்னு எடுத்துக்க வேண்டாம், n ன்னு எடுத்துக்கலாம். We'll take it as n. Okay, because same scalar எடுத்துக்க வேண்டாம், so it is now going to be n ன்னு எடுத்துக்கலாம். Alright, so therefore இப்போ where m and n are any they belong to natural numbers ன்னு எடுத்துக்கலாம். Okay, so therefore இப்போ என்ன ஆகும், that means a minus c should be equal to, so இப்போ நான் இது அதாவது இது மாடுலஸ் ஃபங்க்ஷன் போட்டேனாலே என்ன அர்த்தம், a minus b is equal to plus or minus 4m ன்னு அர்த்தம். அதே மாதிரி b minus c is equal to plus or minus 4n ன்னு அர்த்தம் இல்லையா. So modulus function means it can either take positive value or it can be take the negative value ன்னு அர்த்தம். So therefore இப்போ என்ன ஆகும், this will be equal to a minus c ன்னு எடுத்தேன்னா என்ன வரும், therefore a minus c will be equal to plus or minus 4m plus or minus 4n அப்படின்னு வந்துரும் இல்லையா. So therefore அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து 4 காமன் ஃபேக்டரா எடுத்துட்டேன்னா I will get it as a minus c is equal to இந்த 4 plus or minus 4ன்றது காமன் எடுத்துட்டேனாக்கா m or அதாவது இப்ப plus 4 ன்னு எடுத்தேன்னா m plus n ன்னு வந்துரும் இல்லையா, or minus 4 ன்னு எடுத்தேனாக்கா I will get this as m minus n. So whatever it is now going to be 4 multiplied by, okay, I'll put it as 4 multiplied by plus or minus n. சரியா? So that means it is a multiple. So a minus c is also a multiple number. That means a is related to b, b is related to c. Therefore modulus of a minus c is equal to 4 m plus m m plus or minus n. So it is a multiple. Now let me take it as some 4p ன்னு எடுத்துக்கலாம். Okay, where p is equal to m plus or minus n.
So therefore transitivity is also proved. அப்படினா it is an அதாவது reflexivity prove பண்ணியாச்சு, symmetric prove பண்ணியாச்சு, transitive prove பண்ணியாச்சு. So it is an equivalence relation. சரியா? இத வெச்சு இப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்னன்னு புரிஞ்சுட்டீங்க. அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் வரச்சே ரிலேஷன் f a to b is said to be a function if every element of a is correlated to a unique element in b. அதாவது a and b ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கீங்களா. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கணும். ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு பில இருக்கிற எலிமெண்டோட ஒரு கோரிலேஷன் இருக்கணும். இங்க ஏன்றது டொமைன் சொல்லுவோம், பின்றது கோடொமைன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ல ஆக்சுவலி நம்ம கோடொமைன்றது நமக்கு தேவையில்லை, டொமைன் அண்ட் ரேஞ்ச் மாத்திரம் தெரிஞ்சுப்போம். ஆனால் ஃபங்க்ஷன்ல வந்து உங்களுக்கு டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சே இப்போ வந்து ஃபார் எனி எக்ஸ் எலிமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, a function f correlates it to an element in b which is donated by f of x and it is called as the image. அதாவது இப்ப பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஏல இருந்து பிக்கு வந்து அது கோரிலேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பில இருக்கிற எலிமெண்ட் நம்ம இப்போ வந்து ஏ வந்து எக்ஸ்ன்னு சொன்னோம்னா பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் அதுக்கு பேரு தான் இமேஜ்னு பேரு. அந்த அதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த இமேஜ் ஆஃப் எஃப்னு அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு I'll explain it through a balloon diagram. இப்போ பாருங்க, இது வந்து இப்போ 1 2 3 4 A B C D. So 1 is related to A, 2 to B, 3 to C and 4 to D. Okay? So இத வந்து x f is equal to x அப்படின்னு எடுத்துக்கணும். f this is going to be a function. இத வந்து f of x ன்னு சொல்றோம். So if A is going to be the function நாக்க f நாக்க B is now going to be f of x. Okay va? So A is called as the domain. Okay, this is called as the domain and this is called as the codomain. Okay va? So element the B set இருக்கு பாத்தீங்களா, f of x is called as the codomain. அதுதான் இங்க சொல்றாங்க. Okay va? And rangeன்றது வந்து பாத்தீங்கன்னா f of x வந்து values of f of x, அத வந்து we call it as range. So in most of the cases பாத்தீங்கன்னா codomain and range will be the same. The largest possible domain of a function is called as the domain of the function. Alright, composite function. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனா நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, say let two functions be defined as f such that a to b and g b to c ன்றது வச்சுக்க. அப்போ we can define a function g of f a to c. அதாவது ரெண்டு காம்போசிட் ஃபங்க்ஷனை ரெண்டா கம்பைன் பண்றோம்னு சொல்லலாம். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கம்பைன் பண்றச்சு we call it as the combination வந்து we call it as the composite function. So f of g or g of f ன்னு சொல்லலாம். ஓகேவா? f of g ன்றச்சே a to c ன்னு சொல்லிடுவோம், g of f ன்றச்சே c to a ன்னு சொல்லிடுவோம். சரியா? So இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம but not in all cases. சில கேசஸ்ல f of g is equal to g of f வரலாம், but not in all cases. So இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு. So if f comma g such that r to r are defined by f of x is equal to x squared plus 3x plus 1 and g of x is equal to 2x minus 3. சரியா? இப்போ அவங்க வந்து என்ன கேக்குறாங்க, find f of g and g of f ரெண்டு கேட்டிருக்காங்க, a b. So first நம்ம f of g பண்ணிடலாம். f of g, a is f of g. Find f of g. f of g வந்து f வந்து என்ன கொடுத்திருக்காங்க, f is given by x squared plus 3x plus 1. Okay? So அப்படின்னா என்ன அர்த்தம்னா f of this is nothing but f of g of x ன்னு அர்த்தம். ஓகேவா? f of g of x, அதாவது f of 2x minus 3 அப்படின்னு அர்த்தம். ஓகே? So அந்த x ஓட வேல்யூல நம்ம 2x minus 3, அதாவது f ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா f of x ல, அதுல x க்கு பதிலா நம்ம 2x minus 3 போடணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா? So which is nothing but,
So x squared இல்லையா? So 2x minus 3 the whole squared plus 3 into 2x minus 3 plus 1. இப்போ இது simplify பண்ணா என்ன வரும்? That is now going to give you 4x squared plus 9 plus 2 2s are 4, 4 3s are 12. 12x plus 6x minus 9 plus 1. So இதை simplify பண்ணா 4x squared 12 plus 6 naka 12 plus 6 is 18 இல்லையா? So 18x. So plus 9 minus 9 cancel ஆயிடும் plus 1. So we get 4x squared. Sorry children, I made a mistake. It is minus 12 இல்லையா? ஏன்னா a minus b the whole square. அப்படின்னா minus தானே வரும் இல்லையா? So I won't get 18 here. So இப்போ இது வந்து என்ன வந்துரும்னாக்கா இந்த minus 12x plus 6x will give me minus 6x plus 1. So இதுதான் வந்து f of x. Sorry, f of g. அடுத்தது g of x என்ன கண்டுபிடிச்சலாம்? This is for a. Okay, that is equal to. இப்போ b வந்து g of x, g of f ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா g of f of x ன்னு அர்த்தம். அதாவது g of f of x வந்து என்னது? x squared. So g is nothing but g of x squared plus 3x plus 1. Okay, that is 2x minus 3 இல்லையா? 2 into x க்கு பதிலா இதை போட்டுறணும். அவ்வளவுதான். x squared plus 3x plus 1 minus 3. Which is nothing but what? இப்போ இதை கரெக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2x squared plus 6x plus 2 minus 3. Okay, which is nothing but 2x squared plus 6x minus 1. இது வந்து g of f. So in the case la pathina f of g is not equal to g of f. F of g வந்து 4x squared minus 6x plus 1 வந்தது. G of f வந்து 2x squared plus 6x minus 1 வந்தது. So இதுதான் composite functions and how to solve it. Okay, இது ஒரு example sum பார்த்துக்கலாம். இப்போ now coming to different types of functions அப்படின்னு பார்த்தீங்கன்னா let f of a to b be a function. இப்போ first வந்து f is 1-to-1 injective mapping அப்படின்னு பார்த்தீங்கன்னா say இப்போ two different elements in a, they are always correlated to different elements in b அப்படின்னா such that x1 is not equal to x2, அதாவது f of x1 is not equal to f of x2 or f of x1 is equal to f of x2 implies x1 is equal to x2. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே தியரிட்டிக்கலாக உங்களுக்கு பார்க்கறச்சே டெஃபினேஷனோ இது பண்ணுறச்சே புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்க ஒரு இலிஸ்ட்ரேஷன் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சே லெட் a be equal to 1 2 3 4 சரியா? and b be equal to 1 2 3 4 5 6 அப்படி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோ. அப்போ இந்த a to b f of a to b அப்படின் ஃபங்க்ஷன் a to b அப்படின்னு கொடுத்தா நான் எப்படி எழுதலாம்னா I can write it as ordered pairs. எப்படி எழுதலாம்? f of f is equal to 1, 3, 2, 4, 3, 5 and 4, 6 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? So இங்க பாத்தீங்கன்னா different elements in A have different images அப்படின்றது ஆச்சு இல்லையா? So imageன்றது என்ன சொன்னேன்? அதாவது இந்த செகண்ட் எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய இப்போ 1க்கு வந்து 3 வந்து இருக்குன்னா 3 is the image of 1, 4 is the image of 2, 5 is the image of 3 and 6 is the image of 4. So எல்லாத்துக்குமே different images இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? f of a to b is injection அப்படின்னு சொல்றோம். Okay, this is injection. Alright, இப்போ இதுதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து 1-to-1 injective mapping. அதாவது இது இந்த மாதிரியும் இருக்கலாம். இது வந்து they are 1-to-1 அப்படின்னு இதுல வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு 1 to 3, அதாவது 1-to-1 2-to-2 3-to-3 4-to-4 அப்படி வரல. 1 3 2 4 3 5 4 6 அப்படின்னு இருக்கிறதுனால சில எலிமெண்ட்ஸ் they are now left out also இல்லையா? அப்படின்றச்சே சில எலிமெண்ட்ஸ் வந்து as they said f of x not இங்க பாருங்க f of x1 not equal to f of x2, x1 not equal to x2 அப்படி இருந்தாலும் it is a relation. அப்படி it is 1-to-1 injective னு சொல்லலாம். சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா say for example இப்போ வந்து as I said இப்போ I can show it with a balloon diagram. எப்படி 1-to-1 அதாவது x1 is equal to x2 அப்படின்னு வருது வந்து பாத்தீங்கன்னாக்க
எந்த கேஸ்ல வரலாம்னாக்க இப்போ சே ஒரு 2 எடுத்துக்கலாம். இதை வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து A B C D அப்படின்றதுனாக்கா இப்போ 1 to B 2 to A 3 to C and 4 to D இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, it is now good. So இந்த கேஸ்லயும் one element is related to another element இல்லையா? அப்படின்றச்சே we can say x1 is equal to x2 அப்படின்ற ரிலேஷன் வரச்சே இது again 1 to 1 injective relation வருது. ஓகேவா? இதுதான் 1 to 1 injective relation. So both ways it can be there. அதாவது it can either be x1 not equal to x2 such that f of x1 is not equal to f of x2. ஆனா ஒவ்வொரு element in A will have to be correlated to different elements in B சொல்லலாம். Or f of x1 is equal to f of x2 which is implies x1 is equal to x2. சரியா? அடுத்தது வந்து f is many to one mapping அப்படின்னா at least two elements in A such that their images are same. அதோட images வந்து சேமா இருக்கும். Say for example இப்போ இதை எப்படி நான் ரிலேட் பண்ணலாம்னா let us take இந்த பலூன் டயக்ராம் வச்சு உங்களுக்கு நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் we'll go for other illustrations. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா let me take 1 2 3 4 5. இதுல வந்து A B C D E F அப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 1 to A 2 to B 3 also to B 4 to D and 5 also to D அப்படின்றது வச்சுக்கோங்க. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are related to correlated to B. இது வந்து செட் A ன்னு எடுத்துக்கலாம், செட் B ன்னு எடுத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா 2 elements have the same image. பாத்தீங்களா? same image. 2 and 3 have the same image B. அப்படி இருந்தா you call it as many to one function. சரியா? இதுதான் வந்து many to one function. Alright. இது வந்து many, அதாவது 2 elements in A such that their images are same. அததான் இங்க காமிச்சிருக்கேன். Like 2 and 3 have the same image B. அப்படின்றதுனா அது many to one function. அடுத்தது F is onto mapping அப்படின்றது subjective. அதாவது if each element in B is having at least one pre-image. Pre-imageன்றது என்னது? Again element இது B ல இருக்கிறது இமேஜ்னா A ல இருக்கிறது அதுக்கு pre-imageன்னு சொல்றோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை subjectiveன்னு சொல்றோம். ஓகே, onto mapping or subjective mapping சொல்லலாம். இது ஒரு illustrated example வச்சு பார்க்கலாம். இப்போ let A be equal to -1 1 2 -2 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ பியில் இருக்கிறது வந்து let the elements of B be 1, 4 அப்படின்னு எடுத்திருக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் such that A to B, ஓகே, it is A to B இருக்கு, is defined by f of x is equal to x squared அப்படின்ற ஒரு ரிலேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ f of A இது வந்து on to என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா f of A, what is f of A? F of A will be equal to f of -1, okay, f of -1, f of 1, f of 2, f of -2, f of -2. சரியா? So இது வந்து that is equal to what? That is equal to 1, 4 இல்லையா? That is equal to 1, 4 which is nothing but B. So therefore இது வந்து onto function சொல்றோம். ஓகே, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து so 1 f of -1க்கு 1ன்னு சொல்லலாம், f of 1க்கு 1 சொல்லலாம், அந்த மாதிரி the A to B such that x squared ன்னு எடுத்தீங்கன்னா -1 1க்கு வந்து 1 தான் வரும், 2 and -2க்கு 4 வருது இல்லையா? So therefore you can say that 1, so f of B will be equal to, or B not f of A is equal to B நாக்கா B is equal to இப்ப என்ன வரும் 1, 4, so which is nothing but B. So அந்த மாதிரி இருக்கிறச்சே we say this is onto. சில கேசஸ்ல இப்ப நீங்க வந்து onto இல்லாத ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப say for example it is given by say f of x is equal to 2x ன்னு கொடுத்திருக்காங்க வெச்சுக்கோங்க. f of x is equal to 2x. இப்போ இந்த கேஸ்ல f of n வந்து f of x is equal to 2x is not equal to is not an onto function. என்ன பாத்தீங்கன்னா இப்போ suppose எப்போ f such that n to n is a function. Okay, it is defined by f of x is equal to 2x.
இப்போ பார்த்தீங்கன்னா f of n, n stands for natural numbers here. Okay, that is equal to 2, 4, 6 and so on. Okay, so இங்க பார்த்தீங்கன்னா this does not belong to n, that is where n is the codomain. Okay, and range வந்து பார்த்தீங்கன்னா so f of n does not belong to n ன்னு வந்துருதுரியா. That means range of f does not belong to the codomain of f ன்னு சொல்லலாம். So in the caseல it is not an onto function ஆச்சு. ஓகேவா? இது மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள், எது where f can be onto and where f cannot be onto அப்படின்றதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ range is also a subset of codomain என்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தது finally bijective mapping, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இஸ் if it is both 1 to 1 and on to இருந்ததுன்னா அதை வந்து நம்ம bijective அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம மூணு டேர்ம்ஸ் இங்க பார்க்குறோம். இன்ஜெக்டிவ், அதாவது 1 to 1 இருந்ததுன்னா அது இன்ஜெக்டிவ். 1 to on to mapping, on to இருந்ததுன்னா அது சப்ஜெக்டிவ். இப்போ both 1 to 1 and on to இருந்ததுன்னா அது bijective. Let us see an example. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். Prove that function q to q, where q stands for rational numbers, given by f of x is equal to 2x minus 3 for all x belongs to q is bijection னு prove பண்ண சொல்றாங்க. So இப்போ f of x is equal to what? f of x is equal to say f of y னு எடுத்துக்கலாம். f of y. So that is equal to another 2x minus 3. So 2x minus 3, அதே மாதிரி f of y வந்து வந்துரும் 2y minus 3 னு வந்துரும். So இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணனா minus 3 minus 3 cancel ஆயிடும். So 2x is equal to 2y, or this implies x is equal to y. Okay, so அப்படினா it is injective, that is 1 to 1 தெரிஞ்சிருக்கு. Next let's check for subjectivity. Subjectivityக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ f of x is equal to என்ன கொடுத்திருக்காங்க, f of x is equal to y, which is that is this implies 2x minus 3 is equal to y னு எடுத்துக்கலாம். 2x minus 3 is equal to y. This is equal to y. Or இதிலிருந்து now we get 2x is equal to y plus 3, or therefore x is equal to y plus 3 by 2 அப்படின்னு வந்துருக்கு. பாத்தீங்களா? அப்படின்னா நான் வந்து I can now substitute plug in any values. y க்கு எந்த values வேணா நான் எடுத்துக்கலாம். வேணா அவங்க belongs to rational numbers னு கொடுத்துட்டாங்க. So therefore x இந்துக்கு for every element of y I get another value of x னு வருது பாத்தீங்களா? அப்போ y belongs to q codomain. For every codomain there exists a x belongs to q a domain இல்லையா? So that is which is given by x is equal to y plus 3 by 2. சரியா? So that is every element of codomain has a pre-image in x ன்னு சொல்லலாம். That is y plus 3 by 2 அப்படின்ற ஒரு pre-image இருக்கு. So therefore it is surjection, that is on to வந்துருது. So இப்போ 1 to 1 prove பண்ணிட்டோம், on to prove பண்ணிட்டோம். Therefore it is bijection. Okay va? This is a bijection. Okay, so இது வச்சு நாம what are the important terms of the different types of function அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். Now let's go for inverse of a function. So inverse of a function க்கு reciprocal of a function க்கு நீங்க வந்து கன்ஃபியூஷனே இருக்க கூடாது. ஓகேவா? So இப்போ பாத்தீங்கன்னா இப்போ a minus a is equal to 0. இந்த 0ன்றது ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்லையா? சோ இப்போ இந்த ஏன்றது வந்து ஒரு இதுனா மைனஸ் ஏன்னு வருது பாத்தீங்களா, நெகட்டிவ் ஏ, அதை வந்து நம்ம இன்வர்ஸ் சொல்றோம், இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருந்துச்சு, ஏ ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் நவ கோயிங் டு பி 1 by a அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கேஸ்ல வந்து ரெசிப்ரோக்கலும் இன்வர்ஸும் சேமா இருக்கு. பட் ரெசிப்ரோக்கலுக்கும் இன்வர்ஸுக்கும் வந்து தே ஆர் நாட் த சேம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனையும் அதோட இன்வர்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா யூ ஷுட் கெட் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட். அப்படி ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சா அதுதான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் an எலிமெண்ட்னு சொல்றோம். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். given f of n to r, okay, n to r, let it be a function defined by f of x is equal to 4x squared plus 12x plus 15. Okay, show that f of
n such that range of f, okay, range f is invertible and also find its inverse. Also find its inverse. 4x squared plus 12x plus. So first வந்து நம்ம இன்வர்ஸ்க்கு இதோட அல்காரிதம் எப்படின்னாக்க நீங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். 1 to 1 and on 2 இருந்ததுன்னா அப்போ இட் இஸ் இன்வெர்ட்டிபிள். அதோட ரேஞ்ச் வந்து இட் இஸ் இன்வெர்ட்டிபிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாம். 4x squared plus 12x plus 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 1 அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? f of x is equal to f of y இல்லையா? ஆல்ரைட், இப்போ இதை வந்து நான் என்ன எடுத்துக்க போறேன்னாக்கா 4x squared plus 12x plus இது வந்து f of x இல்லையா? f of x. ஸோ plus 15 is equal to f of y வந்து என்ன வரும்? 4y squared plus 12x plus 15. ஓகே, ஸோ 15 cancel ஆயிடும். ஸோ 4x squared. So now let us bring the y squared this time. So 4 this side எடுத்து வந்துடலாம். 4x squared minus 4y squared. இப்போ 12x and 12y இருக்கு. சாரி, இங்க 12x எழுதிட்டேன். இது y children. Okay, 12y. So that is equal to 12y minus 12x. Okay, 4y squared இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த 12x இங்க எடுத்துட்டு போயிடலாம். Okay, now let me take 4 outside. So அப்ப என்ன வரும்? x squared minus y squared. இங்கே நான் 4 வெளில எடுத்துட்டேன்னா I will get it as 3y minus 3x. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம்? இங்க வந்து 12 கூட வெளில எடுத்துலாம். இங்க வந்து நான் வந்து 12 எடுத்துலாம். 12 வெளில எடுத்துட்டேன்னாக்கா I will write it as y minus x. சரியா? ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா கூட x squared 3 times போகும் இல்லையா? x squared minus y squared is equal to 3 into y minus x. ஸோ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும்? x minus y into x plus y அப்படின்னு எழுதலாம். இப்போ நான் இது என்ன எழுதலாம்? I can now reverse it. I'll take a negative symbol outside. minus 3 வெளில எடுத்தா x minus y ன்னு வந்துடும். ஓகே, ஸோ or I can now bring this side and write it as, or I can bring it this side and write it as x minus y into x plus y minus இந்த சைடு வந்து plus side இல்லையா? plus 3 times x minus y is equal to 0. இப்போ x minus y காமன் ஃபேக்டரா எடுக்கலாம் இல்லையா? x minus y காமன் ஃபேக்டரா எடுத்துட்டேன்னா பாக்கி என்ன வரும் உனக்கு? x plus y plus 3 is equal to 0 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா x minus y is a factor இல்லையா? That is x minus y is equal to 0 and I don't. This implies x is equal to y. So it is 1 to 1 and obviously it is on to னு வந்திருக்கு. Therefore the range is invertible. அப்படின்னா நம்ம இப்போ inverse function என்னன்றதை கண்டுபிடிக்கணும். So நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? f of f inverse of x, okay, should be equal to x. You should get back the same element இல்லையா? f of f inverse of x should be x for all ranges. So இப்போ f of f inverse of x அப்படின்றச்சே நாம என்ன பண்ணலாம்? that can be written as f inverse of என்னது? that is now going to give you for every function, that is ஓகே, நான் இப்படி எழுதிடுறேன் முதல்ல. ஜஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு இது புரியறதுக்காக முதல்ல எழுதியிருக்கேன். what is the function given now? So f of x is going to be given by 4x squared plus 12x plus 15. ஓகேவா? ஆல்ரைட், இது வந்து நான் என்ன பண்ண போறேன்? I'm going to write it as y is equal to அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, y is equal to 4x squared. So y is equal to 4x squared plus 12x plus 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ f of x is equal to 4x squared plus 12x plus 15 கொடுத்திருக்காங்க. What will be f of y now? f of y will be 4y squared plus 12x plus 15. Okay ma? So that is இப்போ f of y that should be equal to or f inverse of y ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது f inverse தான் இல்லையா? So f inverse of x ன்னு எடுத்துக்கலாம். f inverse of x is equal to
So that will be equal to, actually f inverse of x என்றுச்சே I should take இந்த x ஓட placeல வந்து நான் f inverse of x 4 into f inverse of x the whole square சரியா plus 12 into x உள்ள இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும் f inverse of x ன்னு போடணும் இல்லையா sorry children f inverse of f sorry children I made a mistake f inverse of f of f inverse of x alright f of f inverse of x so given f of x is equal to fx squared plus 12x plus 15 na f of f inverse of x na எப்படி எழுதுவேன் f of f inverse of x x உள்ள இடத்துலலாம் நீங்க f inverse of x போடணும் அவ்வளவுதான் simple okay so f inverse of x plus 15 so that should be equal to what that should be equal to x இல்லையா that should be equal to x okay இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் இப்ப இத வந்து therefore இத வந்து நம்ம 4 f inverse of x the whole squared plus 12 into f inverse of x இந்த x இந்த சைடு கொண்டு வந்துறேன் சரியா 4 into f inverse of x the whole squared plus 12 into f inverse of x plus 15 minus x is equal to 0 அப்படினு கொண்டு வரலாம் so therefore இப்ப நமக்கு வேண்டியது என்னது வரும் f of f inverse so we need to find out what is f inverse of x so f inverse of x will be equal to so இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போட்டுடலாம் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ட்ரீட் பண்ணோம்னு வெச்சுக்கோங்க அப்போ நீங்க இது ஈஸியா போட்டுடலாம் so -12 plus or minus b plus or minus root of b squared minus 4ac by 2a இல்லையா so b வந்து -12 okay so sorry b வந்து 12 so minus b ன்றச்சே -12 plus or minus b squared is 144 12 squared is 144 minus 4ac 4 into 4 16 into 15 minus x okay divided by 2a 2 into 4 okay va இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும் இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்றோம் பாத்தீங்களா அதுதான் f inverse இப்போ okay -12 plus or minus root of 144 minus 16 into 15 so 16 into 50 is 240 minus of minus na plus 16x okay plus 16x divided by 8 so that will be equal to இத இன்னும் further simplify பண்ணா -12 plus or minus root of 16x minus 240 plus 144 is minus 96 by 8 சரியா இப்போ இதுல இருந்து காமன் ஃபேக்டரா வந்து 16 எழுதிடலாம் இல்லையா 16 6 ஆ இருக்குது இல்லையா so 16 6 are 96 இல்லையா so that will give you -12 plus or minus so 16 நான் வெளியில எடுத்துட்டேனாக்கா I will get it as 4 இல்லையா 4 square root of 16 is 4 இல்லையா so 4 root of x minus 6 வந்துரும் okay divided by 8 இப்போ இத காமன் ஃபேக்டரா 4 ஐயும் எடுத்துட்டு நம்ம அடிச்சிட்டோம்னா that will be equal to -3 plus or minus root of x minus 6 by 8 இதுதான் வந்து f inverse of x okay so this is going to be the inverse of the given function 4x squared so you can say f of x வந்து is given by f of x is equal to 4x squared plus 12x plus 15 na f inverse of x is given by -3 plus or minus root of x minus 6 by 8 okay va so algorithm என்ன first வந்து நீங்க 1 to 1 prove பண்ணணும் step by step இது வந்து பார்த்தலாம் இது வந்து these are all important sums children நீங்க big question long answersல இது பார்க்கலாம் அதுங்க okay so first நம்ம என்ன பண்ணனும் 1 to 1 னு prove பண்ணனும் okay find it சொன்னது f of x is equal to f of y so போட்டு அத முதல்ல சால்வ் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் அது 1 to 1 prove பண்றீங்க அதுக்கு அப்புறம் on to ன்றதுக்கு நீங்க x is equal to y அப்படினு prove பண்ணனும் அப்படினா therefore it is now அதாவது inverse exist அப்படின்றது on to அல்லனா inverse exist ஆகாது ஓகேவா on to இல்ல இருந்ததுனா தான் இது inverse exist ஆகும் சோ அத முதல்ல prove பண்ணிட்டு so therefore inverse exist னு சொல்லிட்டு f of f inverse of x is equal to x so f of f inverse of x னா x இருக்கிற இடத்துலலாம் f is inverse of x ன்னு போட்டுருங்க அவ்வளவுதான் அது ஒரு quadratic equation வந்துரும் formula methodல இத சால்வ் பண்ணிட்டோம் so therefore we get f inverse that is equal to x இல்லையா f of f inverse of x is equal to x ன்றதுனால equate that to x இங்க so அந்த x இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு quadratic equation வந்துருது இத சால்வ் பண்ணீங்கனா that will give you the
f is inverse of x. Okay. So with this, the whole chapter of the first chapter full நம்ம என்னென்ன important concepts, definitions என்ன, சில விதமான illustrations-உம் நம்ம பார்த்திருக்கோம். இத இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த சாப்டரை நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா வந்து எந்த விதமான லாங் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க ரிவைஸ் எப்படி வேணாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஸோ கோ த்ரூ திஸ் அகேன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலை, என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்றத நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ணிங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம இன்வர்ஸ் ரேஷியோஸ், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. Until then, goodbye children.